இது எல்லாமே கஸ்டமருக்கு காமிக்கக்கூடிய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். டெமோ பீஸ் நம்ம 5-6 பீஸ் நம்ம வச்சுருவோம், கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்து எடுக்கிற மாதிரி. ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் மெயின் நமக்கு ஃபோக்கஸு. இந்த கடைக்கு அதே ஆஃபர் தான். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வெறுனா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சான்ஷியோட ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் தான் நம்ம ஃபிட்டிங் பண்ணுறோம் எல்லாமே. பட் இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃபராக நம்ம போடுறோம். சிஸ்டம் டைமண்ட் 2K சிஸ்டம் மாட்டுது, பேக் கேமரா உள்ள பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டு இருக்கும், ஃபுல் மேட் ஓட்டிட்டு இருக்கும், ஃபிலிம் அப்டேட் பண்ணுறோம். மெயின் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணுறோம். நம்ம சீட்டில் கழட்டி வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே இந்த சப் ஆம்பு சேர்த்து நம்ம 3000 rupees நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு. கஸ்டமருக்கு போட்டால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த சைடு ஒன்று வரும், இந்த சைடு ஒன்று. ஒரு 2 சைடும் இருக்கு. ரெண்டு சைடு வித் ஆம்பிளிஃபையர் வரும். ஓகே, என்ன ஃபைசல் எப்படி இருக்கு? ஓ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பார்த்தாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லொக்கேஷனாக இருக்கு, செம்ம புதுசாக இருக்கு பார்க்கறதுக்கு. இது வந்து நியூ பிரான்ச். நியூ பிரான்ச்சா? ஆமாம், மெயினாக நியூ பிரான்ச் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் வழக்கம் போல் நம்மளோட பழைய இடத்துல லாரிப்பேட்டைக்கு போயிட்டு நான் அங்கே போய் பார்த்தா காணோம் ஒன்று. நான் இங்கே இருக்கேன், அதாவது மெயின் நான் வந்து அங்கே தான். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம், மெயின் மேனேஜராக. ஓகே. அவர் வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இதோ அவர் இங்கே இருக்கார் பாருங்க. ஓகே. இவர் தான். ஸோ இந்த பிரான்ச் ஃபுல்லாகவே அவர். ஆமாம், இவர் தான் பார்த்துப்பாரு. ஓகே. மெயினாக கஸ்டமர் வர்றது பார்த்தீங்கன்னா என்னை தேடி வந்தாலும் ஓகே தான், டேரெக்டாக இங்கே வந்தாலும் இவர் அட்டன் பண்ணிக்குவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணி மற்றபடி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பிரைசிங் இதுதான் முக்கியமாக வருவாங்க. எல்லாமே அங்கே எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். அதனால தான் நானே இப்போ பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன் நான். ரைட். இந்த பிரான்ச்சுக்கு மெயின். ஸோ நம்ம பிரான்ச் ஃபஸ்ட் எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடலாம். நம்ம பிரான்ச் பார்த்தீங்கன்னா மெயின் இது வந்து ரொம்ப பக்கம் தான். உக்கட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நேர் ஆப்போசிட்டில். உக்கட பஸ் ஸ்டாண்ட் எல்லா பஸ்ஸும் வெளியே வர ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா SS தார் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் தான் நம்ம ஷாப்பு. மெயினாக பெரிய லொக்கேஷன் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இறக்கத்துக்குள்ளே இறங்கணும் ரைட் சைடில் இருக்கும். முன்னாடி போர்டெல்லாம் வச்சுருவோம் நம்ம. ஸோ கஸ்டமர் அங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிருவாங்க. SS தார் பாய் கிட்ட அந்த ரோட்டர்மோ போர்டு பார்த்தாலே நம்ம கடை நேமோட வந்துடும். நம்ம கடை நேம் மெயினாக மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம கடை நேம் எல்லாரும் கஸ்டமர் பார்க்குற மாதிரி AK கிடையாது. கடை நேம் மாற்றியாச்சு. நியூ பிரான்ச்னால் நியூவாக நேம் மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஆமாம். ஓகே. ஸோ AKங்கிறது அந்த பிரான்ச் நம்ம எப்பவுமே இருக்கும். அங்கே மெயினாக நான் இருப்பேன். இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா BR3 டெக்கர் ஷாப். BR3. ஆமாம், BR3 டெக்கர் ஷாப் நம்ம கடை நேமு. ஓகே. ஸோ அது எல்லாமே காமிச்சிடலாம் கஸ்டமருக்கு. ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும். BR3ன்னு சொன்னால் கரெக்டாக எல்லாத்துக்கு தெரியும். ஸோ என்ட்ரன்ஸ்லி போர்டு வச்சுருவோம், உள்ள வெஹிக்கிள் என்ட்ரன்ஸ்லி போர்டு வச்சுருவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வெஹிக்கிள் நிப்பாட்டி வேலை செய்கிற மாதிரி ரெடி பண்ணனால தான் இந்த பெரிய ஷாப்பு. ஆமாம், நல்ல ஸ்பேஸ் இருக்குது. உள்ளே வந்து நோட்டீஸ் பண்ணது தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வண்டி நல்லா வந்துட்டு பார்க் பண்ணலாம். மெயின் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபேமிலியோட வந்தாலும் சரி, சிங்கிளாக வந்தாலும் சரி, கஸ்டமர் உட்கார்றதுக்கு எல்லாத்துக்குமே தனி ஒரு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வெயிட் பண்ணுறதுக்கு தனியாக ரூம் செட்டப் வெயிட்டிங் ரூம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ அதனால் கஸ்டமர் தாராளமாக இங்கே வரலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வெர்னா. ஸோ இது வெர்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சான்ஷியோட ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் தான் நம்ம ஃபிட்டிங் பண்ணுறோம் எல்லாமே. பட் இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃபராக நம்ம போடுறோம். இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோக்கு வேண்டி போடுறோம். அது நம்ம ஆஃபர் காமிக்கல, கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணோம், கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆஃபராக போடுற நம்ம பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இப்போ அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதை நான் கிளிப்பாக கஸ்டமர் காமிச்சலாம்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு, நடந்துட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டம் டைமண்ட் 2K சிஸ்டம் மாட்டுது, பேக் கேமரா உள்ள பார்த்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டு இருக்கும், ஃபுல் மேட் ஓட்டிட்டு இருக்கும். அது போக கூலிங் ஸ்டிக்கர். ஓகே. இதே மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறது. க்ளீன் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டி கொடுப்போம். ஃபுல் மேட் தான். டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வலிச்சுன்னு எடுத்துட்டு ஃபுல்லாக கஸ்டமருக்கு தகுந்தாப்புல ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி ஒட்டி கொடுத்துருவோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டம் கேமரா மாட்டுது, கூலிங் ஸ்டிக்கர் இப்போ அப்டேட் பண்ணுறோம் நம்ம. ஓகே. ஃபிலிம் அப்டேட் பண்ணுறோம். மெயின் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் நம்ம. ஓகே. சீட்டில் கழட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒர்க்கு அது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம காமிச்சிடலாம் கஸ்டமருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் நம்ம ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல் ஒர்க் கஸ்டமர் நிறைய ஐட்டம் கேட்டிருக்காரு. அது போக நான் சார்ஜர் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கஸ்டமர் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்ம உள்ள நிப்பாடி வேலை செய்யும் போது கஸ்டமர் ரூம்ஸும் இருக்குது. ஆமாம், கஸ்டமர் ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். பரவாயில்ல. அது சொன்ன மாதிரி கஸ்டமர் வந்துட்டு நல்லா வந்துட்டு வெயிட் பண்ணுறதுக்கு நல்லா தனி இடம் இருக்குது. ஸோ அது போக ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. அப்புறம் இந்த இது பிடிச்சிருந்தது எனக்கு. ஆமாம், இதெல்லாம் டிசைன்ஸ் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. ஃபுல்லாக வச்சுருக்கேன். நிறைய பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ ரெடி பண்ணியிருக்கு. ஃபுல்லாக கஸ்டமர் உள்ளே வந்தாங்கன்னா மழை படாது, வண்டியில் வெயில் படாது, அழகாக உள்ளே உட்காந்துக்கலாம், நீட்டாக ஒர்க் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேரியர்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் ரூஃப் ராயல் கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள். இது வித்தியாசமாக இருக்குது. மேலே பின்னாடி நம்ம பாடி அட்டாச் வர்ற கேரியர். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது, எல்லா வண்டிக்கும் இருக்குது. பின்னாடிலாம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரியர், பேக் பம்பர்ஸு. ஸோ அந்த செக்ஷனு ஃபுல்லாக. ஆமாம், எல்லா பம்பரே ஃபுல்லாக இருக்குது. எல்லா வண்டிக்கும் பம்பர்ஸு கேரியர் இன்னும் ஸ்டாக் இருக்குது.
இன்னும் ஸ்டாக் அடிக்க வைக்க இடம் இல்லாமல் எப்படி வச்சிருக்கோம், இவ்வளோ பெரிய இடத்துலயே இடம் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரூமு, சிஸ்டமு, ஸ்பீக்கர்ஸு. இதை வந்து அதுக்கான கிளாம்ப் ஆமாம், இது வந்து அதுக்கு எனக்கு கிளாம்பு ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்தாப்பில் வரும் கிளாம்ப்ஸு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரூம்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபுல்லாக என்னென்ன ஸ்டாக் வருது எல்லாமே பிரித்து பக்காவாக நீட்டெல்லாம் அடிக்க வருது. ஏன் ஸ்டாக் கம்மியாக இருக்குன்னா வர ஸ்டாக் பிரித்து அடிக்கிட்டு இருக்கிறனால ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டாக் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஐ டு செட் எல்லாமே இருக்குது ஐட்டம், எல்லாமே ஒரு ஃபுல்லாக இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அந்த மாதிரி வரும். வெஹிக்கிள் மெயினாக உள்ள நிப்பாட்டி வேலை செய்யலாம். ஆமாம், அதுதான் முக்கியமாக. நல்லா தாராளமாக இருக்குது இடம் பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வண்டியிலேருந்து 6 வண்டி நல்லா வந்து ஒன்றா நிறுத்தி ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் இருக்குது. நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு காமிக்கக்கூடிய செக்ஷன் ஃபுல்லாக இது எல்லாமே கஸ்டமருக்கு காமிக்கக்கூடிய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்பிளே யூனிட்டே பார்த்தோம் அப்படின்னா நல்லா இத்தனைக்கும் நல்லா ஃபுல் வைட் ஆங்கிள் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நல்ல ப்ராடக்ட் வந்து கரெக்டாக டிஸ்பிளே பண்ணிருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாக டாய்ஸு, நிறைய டெக்கரேஷன், அதே மாதிரி டெமோவில் வச்சுருக்கோம். நம்ம ஏகேக்குன்னு உண்டான ஸ்டைலு ஆமாம், எல்லாமே வந்து பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஏகேவோட ஸ்டைலே இதுதான் மெயின். டெமோ பீஸ் நம்ம 5-6 பீஸ் நம்ம வச்சுருவோம், கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்து எடுக்கிற மாதிரி. சரி ஃபைசல், ஃபஸ்ட்டு இதுலேருந்து போகலாம். ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் மெயின் நமக்கு ஃபோக்கஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே கொடுக்குறது தான் இந்த கடைக்கு அதே ஆஃபர் தான். ஓகே. 3500 ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், 9" ஸ்டீரியோ. ஸோ இது என்ன பிராண்டு நீங்கள் அப்படி கேட்குறீங்கன்னா டேஷ் பேண்ட் ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக. ஸோ இந்த பிராண்டில் இந்த பீஸ் கஸ்டமருக்கு காமிச்சிடலாம். ஸோ இந்த பிராண்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜில் வரும் சிஸ்டமு. இது பார்த்தீங்கன்னா ஒன்றே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக 3500 rupees நம்ம கொடுக்கலாம் சிஸ்டம் மட்டும். அதே மாதிரி இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃபுல்லாக டெமோ. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட் உங்களுக்கு வரும். ஸோ கஸ்டமர் வந்து நீங்கள் இந்த சிஸ்டம் நீங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்லை, அந்த சிஸ்டம் தான் இங்கே ஆன் பண்ணி வச்சுருப்போம். ஒவ்வொரு சிஸ்டம் ஒவ்வொரு மாடல்ஸு கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம அந்த கடையில் எப்படி நம்ம டெமோ வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த கடையில் நம்ம செட்டப் வச்சுருக்கோம். நம்ம நேரில் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் எடுக்கலாம். நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3500 ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். ஸோ அதுலேயே அடுத்தடுத்த வேரியண்ட்டு போயிட்டிங்கன்னா ஸோ ரெட் சோனிக் வேரியண்ட்டு, ஆட்டோ போட்ஸு, இதெல்லாம் ஆட்டோ போட்ஸ்லாம் நம்ம யூடியூப்பில் எப்பவுமே காமிக்கிறது தான். இந்த கடை ஸ்டாக் இறக்கிருக்கோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் ஆட்டோ போட்ஸு, ரெட் சோனிக்கு இந்த மாதிரி வேரியண்ட்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம 3500 சிஸ்டம் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் சோனிக் பிராண்டில் கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன் இப்போ வர லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜில் வர சிஸ்டமு. ஸோ இதே ரேட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஆஃபர் ப்ரைஸாக நம்ம 4500 கொடுக்கலாம் சிஸ்டமு. இது 9" ஸ்டீரியோ, 1 வருஷம் வாரண்டிக்கு. நம்மகிட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொருள் நீங்கள் எடுத்தாலும் 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்மகிட்ட கிடைக்கும் மெயினாக. அது எல்லாத்துக்குமே கஸ்டமருக்கு தெரியும். நம்ம பில்லுலேருந்து பக்காவாக எழுதி நோட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம காமிக்கிற மெயினான ஐட்டம் நம்ம கடையில் ஸ்பெஷல் மெயின் ஆட்டோ போட்ஸ் பிராண்டு. ஸோ ஆட்டோ போட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே காமிக்கிறது தான். 2GB RAM 32GB ஸ்டோரேஜ். நிறையா கஸ்டமர் வாங்கியிருக்காங்க, நிறைய கஸ்டமர் இப்பவும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதோட 4GBயோட பர்ஃபார்மன்ஸ் இந்த 2GBயில் கிடைக்கும். பட் இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 6500 பக்கம் நம்ம யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். நம்ம ஆஃபராக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5500 நம்ம கொடுக்கலாம். சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு 5500 ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்கலாம். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா கடைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம போடுறோம், ரைட்டுங்களா? நானும் அதுதான் பார்த்தேன், எப்போ தான் சொல்லுவேன்னு பார்த்துட்டே இருந்தேன். சொல்லிடலாம். நியூ பிரான்ச்சுக்கு ஸ்பெஷல் ஆஃபராக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதம் இயர் இந்த மாதம் எண்டு வரைக்கும், ஓகே, அதாவது 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இங்கே இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் என்ன வாங்கினாலும் கஸ்டமருக்கு ஃபிட்டிங் ஃப்ரீயாக நம்ம கொடுக்கலாம். ஜூன் 30 வரைக்கும் கஸ்டமருக்கு ஃபிட்டிங் ஃப்ரீயாக நம்ம கொடுக்கலாம். எது வாங்கினாலும் ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ தான். செட்டு கேமரா மாட்டுறதுக்கு நம்ம இந்த பிரான்ச்சுக்கு மட்டும் தான் ஃபிட்டிங் ஃப்ரீ. நீங்கள் ஏகே பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஃப்ரீ கிடையாது. அங்கே ரெகுலராக வர்ற கஸ்டமர் நம்ம கொடுத்துட்டு தரோம். ஓகே, இந்த பிரான்ச்சுக்கு மெயினாக வந்தால் ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ சிஸ்டம் கேமரா ஒரு ஸ்விஃப்ட் வெஹிக்கிளுக்கு மாற்ற மாதிரி இருந்தால் ஒரு 800 rupees நம்ம ஃபிட்டிங் சார்ஜ் பண்ணுறோன்னா அந்த ஃபிட்டிங் சார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீ. இந்த ஜூன் 13 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸை நம்ம கொடுக்கலாம் நியூ பிரான்ச்சுக்கு வேண்டி. இந்த மெயினாக அந்த நியூ பிரான்ச்சுக்கு மட்டும் தான் அந்த ஆஃபர், வேறு எந்த பிரான்ச்சுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்கல. பட் அந்த ஃபிட்டிங் ஃப்ரீ அப்படின்றது ஒரு சிலர் நினச்சிப்பாங்க ப்ரைஸிங்கில் வந்துட்டு சேர்த்து வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு. இல்லை, அப்படி கிடையாது. நம்ம அதான் அதனால தான் கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏகேல போட்ட வீடியோ நீங்கள் கம்பேர் பண்ணலாம், இப்போ நம்ம இந்த பிரான்ச்சில் போகிற வீடியோ கம்பேர் பண்ணலாம். நம்ம சேனல்லே இருக்குது. ஆமாம், நம்ம சேனல் மின்டவுன்லேயே இருக்குது, நம்ம சேனல்லே இருக்குது. அந்த வீடியோவில் என்ன காஸ்ட் நான் சொல்லியிருக்கணும் சிஸ்டமு, அதே காஸ்ட் தான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். அங்கே ஃபிட்டிங் சார்ஜ் வரும்னு சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம ஃபிட்டிங் சார்ஜ் ஜூன் 13 வரைக்கும் ஆஃபராக நம்ம கொடுக்குறோம். இப்போ கிளியர், ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண்டட் செக்மெண்ட்டில் போகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் செக்மெண்ட்டில் பிளாக் பஸ்டரு, பவுஸ்டிக்கு, சான்ஷியூவில் இருக்குது. சான்ஷியூ நம்ம வெர்னாக்கு மாட்டுறதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பிளாக் பஸ்டர் வேரியண்ட்டில் வர்றது, 2GB 32 வேரியண்ட்டில் வர சிஸ்டமு. ஸோ மெயினாக கஸ்டமருக்கு இன்னொரு ஆஃபர் கூட போடலாங்களா? இன்னும் 2 ஆஃபர் இருக்குது. ஒன்று தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது லேபர் வந்து டோட்டலாக ஃப்ரீன்னு சொல்லி டோட்டலாக ஃப்ரீ. அது வந்து மெயின் ஜூன் 30 வரைக்கும் நம்ம சிஸ்டமில் ஆஃபர் கொடுக்கலாம். எப்பவுமே சிஸ்டமில் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். ஸோ இந்த பிராண்டு பாருங்கள்,
இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கோம். அது ஏகேலேயும் ஃபுல் ஸ்டாக் இருக்குது, BR3லேயும் ஃபுல் ஸ்டாக் இருக்குது. ஆமாங்க, இங்கே பாருங்க இந்த கீழே அந்த பாட்டம் அந்த லைன் ஃபுல்லாகவே கீழ் பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு அதில் ஒரு பீஸுக்கு பின்னாடி இருக்குது, முன்னாடி மட்டும் பீஸ் கிடையாது, பின்னாடி ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃபுல் ஸ்டாக் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஆஃபராக கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4GB RAM 64GB ஸ்டோரேஜில். இந்த பிராண்டை நீங்கள் நார்மலாக வெளியே நீங்கள் கேட்டாலே இல்லை உள்ளே நீங்கள் விசாரித்தாலும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபா அல்லது 8500 ஹையஸ்ட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 6500 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆஃபர் ப்ரைஸ் தான். நம்ம இந்த பீஸ் நம்ம ஸ்டாக் இருக்கிற வரைக்கும், கஸ்டமருக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் 6500 ரூபாய்க்கு. இதில் நீங்கள் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை, வித் கேமராவோடய நம்ம கொடுக்கலாம். 6500 தான். 6500 ரூபாய்க்கு வித் கேமரா. அதான் பொருள் வந்துட்டு டோட்டல் லாட்டே எடுத்துட்டீங்க, அதனால நல்லா அடிச்சு பேசி வாங்கியிருப்பீங்க போல இருக்குது. நல்லா ஆஃபர் வேண்டி மெயினாக ஆஃபர் கொடுக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இந்த சிஸ்டம்க்கு 6500 ரூபாய்க்கு வித் கேமராவோட நம்ம ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் ஆஃபர் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா சான்ஷூ பிராண்டட் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட். இது நிறைய பேருக்கு தெரியும், லைசன்ஸ் ப்ராடக்ட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் நம்ம வெறுனா காமிச்சிருந்தா அங்கே அப்படியே திருப்பி காமிச்சிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமு, கேமரா, 4 டோர் ஸ்பீக்கர்ஸு வித் ஃபிட்டிங் சார்ஜ் ரிங்கோட. இது செட் அப்படியே? ஆமாம், ரிங்கோட ஃபிட்டிங் சார்ஜ். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் ஒரு காஸ்ட் நம்ம எம்ஆர்பி இல்லாமல் கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் 28 பக்கம் வரும் உங்களுக்கு. 28,000 பக்கம் வரும். ஓகே, ஆக்சுவல் காஸ்ட். ஆமாம், நம்ம மொத்தமாக கொடுக்குறது. இப்போ கஸ்டமருக்கு நம்ம அந்த ஜூன் 13 வரைக்கும் தான் இது ஆஃபர். உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 25% 20% நம்ம வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம் மொத்தமாகவே. டோட்டல் அமௌண்ட்லேருந்து இப்போ 28 வருது டோட்டல் காஸ்ட்டு வித் இன்ஸ்டாலேஷனோட. இந்த சீரிஸ் இந்த ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்டில் இது 25% கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குது. 2GB ரேமும் உங்களுக்கு இந்த காஸ்ட் வரும். 4GBங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 28ங்கிறது 2GB ரேமு, 4 டோர் ஸ்பீக்கர்ஸ் வரும் வித் கேமரா ஃபிட்டிங்ஸு. அதே 4GB ரேம் எடுத்திங்கன்னா 28ங்கிறது பார்த்தீங்கன்னா 32 வரும். ஓகே, ஆனால் டிஸ்கவுண்ட் வந்து 25%. அது எடுத்தாலும் நீங்கள் 25% தான், இது எடுத்தாலும் 25% தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட். நம்ம ஜூன் 13 வரைக்கும் நம்ம ஆஃபராக கொடுக்கலாம். ரைட், நல்ல பட்ஜெட் போக முடியும், நல்ல பிராண்டடாக. நான் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா 28ன்னு சொல்கிறேன்னு டோட்டலாகவே சிஸ்டமோட எம்ஆர்பி ரேட், சிஸ்டம் மட்டும் எம்ஆர்பி ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியும். 2GB ரேம் 22,626 ரூபா வெறும் சிஸ்டம் மட்டும். ஆமாம், கீழே 4GB ரேம் எவ்வளோ போட்டுருப்பாரு? 28,500. இது நான் சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு காம்போ சொல்லலை. 4 டோர் ஸ்பீக்கர்ஸு, பேனலு, ஒயரிங், ஃபிட்டிங் எல்லாமே இது எல்லாமே சேர்ந்து 28க்கு 2GB ரேமையும் 31, 32க்கு உங்களுக்கு 4GB ரேமும் கொடுக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் வித் ஃபிட்டிங்கோட. எல்லா வண்டிக்கும் ஃப்ரேம்ஸ் கிடச்சிரும். ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% இருக்கிற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் காஸ்ட் மட்டும் அதில் மாறும். ஏன்னா இப்போது கேன்பஸ் இருக்கிற வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மாறும், ரேட்டு மாறும். இது கேன்பஸ் இல்லாத வெஹிக்கிளுக்கு நம்ம இதிலே காம்போவில் கொடுத்துடலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்பஸோட வண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆகலாம், ஒரு 1500 எக்ஸ்ட்ரா ஆகலாம், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு 5000 4000 எக்ஸ்ட்ரா ஆகாது. வண்டியை பொறுத்து உங்களுக்கு ஒரு 3/4 90% வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காம்போவே கொடுத்துடலாம். ஒரு 10% வண்டிக்கு மட்டும் இன்க்ரீஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேன்பஸ் போட்டால் தான் நமக்கு இந்த ஃப்ரேமு கேன்பஸில் போட்டால் தான் வண்டியில் இருக்கிற செக்ஷன்லாம் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி வைக்கலுக்கு இன்க்ரீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். அது வண்டியை பார்த்து நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிக்கலாம். இந்த சான்சியோட 25% வந்துட்டு இந்த ஜூன் எண்ட் வரைக்கும். ஆமாம், ஜூன் 13 வரைக்கும் நம்ம இந்த ஆஃபரை நம்ம நியூ ஷாப்புக்கு வேண்டி கொடுக்கலாம். மெயினாக சொல்கிறேன், அது இந்த ஷாப்புக்கு மட்டும்தான் ஆஃபர். ஆமாம், ஏகேல வந்து அந்த ஆஃபர் கேட்கக்கூடாது, அதில் நம்ம கொடுக்க முடியாது. இந்த பிரான்ச்சுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம ஆர்டர் போட்டு எடுத்துருக்கிறது எல்லாமே ரேட்டு கம்மியாக கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லி பேசி எடுத்துருக்கிறது தான் இந்த பிரான்ச்சுக்கு மட்டும். ஆமாம், அதனால் அங்கே போய் நின்றுட்டு கண்டிப்பாக இந்த ஆஃபர் கேட்டுறாதீங்க. கடை நேம் பார்த்தீங்கன்னா BR3 டெக்கர்ஸ். கடை நேம் நீங்கள் வந்தீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம். நம்ம மெயினாக வெஹிக்கிள் உள்ள நிப்பாட்டி வேலை செய்யலாம். கஸ்டமர் ஃப்ரீயாக நிற்கலாம், வெயில் படாது, மழை படாது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும். கஸ்டமருக்கும் வந்து நல்லா கம்ஃபர்ட் மேக்ஸிமம் கொடுத்துருக்கீங்க. பார்த்தேன் ஏசி ரூம் நம்ம கிட்ட இருக்கு. கஸ்டமர் வந்தால் ஏசி ரூமில் உட்காந்துக்கலாம், வெயிட் பண்ணி எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேமிலியோட வந்தாலும் உட்காந்துக்கலாம், தனியாக வந்தாலும் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வித் ஏசியோட. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2K மாடலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 7000 ரூபாய்க்கு சிஸ்டம் ப்ளஸ் கேமரா நம்ம ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தோம். ஓகே, அதே ஆஃபரு நம்ம நியூ ஷாப்புக்கு 6500 ரூபாய்க்கு சிஸ்டம் ப்ளஸ் கேமரா கொடுக்கலாம். இதே மாடலா? ஆமாம், இல்லை நான் கேட்குறது இதே மாடல் தான் போன தடவை அந்த ஆஃபர் கொடுத்துருந்தோமா? ஆமாம், அந்த ஆஃபர் தான் கொடுத்துருந்தோம். HD கேமரா நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதே HD கேமராவோடைய ஆஃபர் ப்ரைஸை நம்ம 6500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10.4. இதில் 10.2 உங்களுக்கு அந்த ஆஃபராக கிடைக்கும். நான் உங்களுக்கு பீஸ் அது என்கிட்ட ஸ்டாக் இல்லாதனால உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் நான். ஓகே, சரிங்களா? ஆமாம், அதையும் தெளிவாக சொல்லியாச்சு. ஏன்னா
இது வந்து 10.4னால உங்களுக்கு இந்த பீஸ் அந்த 6,500 கிடைக்காது. ஓகே 10.1ன்னு ஒரு ஐட்டம் இருக்குது, இதோ இங்கே இருக்கு பாருங்க, டெமோவில் வச்சிருக்க பாருங்க, இதுதான் 10.1. சேம் அப்படியே. ஆமாம், சேம் அதே மாதிரி கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு 6,500 நம்ம. இது 10.4 வேணும்னா 10.4னா உங்களுக்கு ஒரு 7,500 கேமராவோட கொடுக்கலாம். 1000 வித்தியாசம். 1000 வித்தியாசம். ரைட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் குவாலிட்டியாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வேரியன்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே டைமண்ட் 2Kல ஒவ்வொரு வேரியண்ட்டில் நம்மகிட்ட வர்றது. சிட்டி ரேடா? ஆமாம், இந்த ஒரு பிராண்ட் ஒன்று வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சான்சுலியும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது டைமண்ட் 2K. ஆண்ட்ராய்டில் எக்கச்சக்க பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்குது. நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு பட்ஜெட் போக முடியும் அப்படின்னாலும் மேக்ஸிமம் நமக்கு வந்துட்டு சான்சுலியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமண்ட் 2K இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 360 ஆப்ஷனோட வர சிஸ்டம். இது சான்சுலி 360 இருக்குது, சாதாவும் இருக்குது, நார்மலி 360 இருக்குது, சாதாவும் இருக்குது. கஸ்டமரோட வெரைட்டி பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் டெமோ கொண்டு நம்ம ஃபுல்லாக வச்சிருக்கனால கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அந்த பட்ஜெட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 9 இன்ச்சும் பார்த்துட்டோம், டைமண்ட் 2K மாடல்ஸும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச்சு ஸ்க்ரீனு, அந்த கியா வண்டியெல்லாம் எப்படி இருக்குங்க, வைடா லென்த் ஸ்க்ரீனாக வந்துடுறீங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரீனு. இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.33, அதாவது 10 இன்ச்சு ஸ்க்ரீனில் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாமே அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வர்றது தான் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் இருக்குது, நான் பிராண்டட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் செக்மெண்ட்டில் வருது, 10 இன்ச்சு ஸ்க்ரீனில் வரும். வித் ஒயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் டேட்டா ஆப்பிள் CarPlay ஆப்ஷன், 4GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வர சிஸ்டம் உங்களுக்கு இது. அந்த மாதிரி மாடல்ஸில் உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு காஸ்ட்டு ஒவ்வொரு ப்ரைஸில் உங்களுக்கு வரும். அதாவது கஸ்டமரு அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ரேட் பொறுத்து. ஆமாம், பிராண்டும் இருக்குது, குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டில் உங்ககிட்ட இருக்குது. ஏன் ஃபைசல் இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ வைடாக இருக்குல்ல, எந்தெந்த வண்டிக்கு மட்டும் மாட்ட முடியுது? இது எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாம். ஏன்னா ஆமாம், நம்ம டைமண்ட் 2K மாடல் மாதிரியே தான் இதுவும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேஸ் 9 இன்ச்சில் கொடுத்துருவாங்க, ஃப்ரண்ட்டுக்கு தான் உங்களுக்கு தள்ளி வரும். அதே மாதிரி தான் டைமண்ட் 2Kவும் பேக் கேஸ் 9 இன்ச்சில் கொடுத்துருவாங்க, ஃப்ரண்ட் மட்டும் தான் உங்களுக்கு தள்ளி வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொஜெக்டில் வெளியாகாது. சைடில் பார்த்தீங்கன்னா ஏசி வண்டி வருது தெரியுங்களா, அந்த வெஹிக்கிளுக்கு ஒரு 4 இன்ச்சு மறைஞ்ச மாதிரி வரும், அவ்வளோதான். லென்த்தாக வேணும், பெரிய டிஸ்பிளேவாக வேணும் கேட்குற கஸ்டமருக்கு இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கலாம். அது நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு சூப்பராக. ஆமாம், அதனால பெரிய டிவி மாதிரி இருக்கும், டேஷ்போர்டில் வச்சிட்டிங்கன்னா பெரிய டிவி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்னதான் நம்ம வந்துட்டு சிஸ்டம் வாங்கினாலும் மெயினாக பேக் ரிவர்ஸ் கேமரா வாங்கணும், ரைட்டுங்களா? ஆமாம், பழகியாச்சப்பா, அதை பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக. இப்போ இந்த சிஸ்டம் கூட நீங்கள் கேமரா சப்போர்ட் பண்ணிக்கலாம். கேமரா வெரைட்டி நம்மகிட்ட ஸ்டாக். கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, அடிக்க வச்சிருப்பீங்களா கேமரா, அடிக்க வச்சாச்சு. இந்த கேமரா ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம 3 வெரைட்டி இருக்குது. AHD கேமரா இருக்குது, HD கேமரா இருக்குது, UHD கேமரா இருக்குது. UHD HD ஒரே மாதிரி கிளாரிட்டி தான். ஆனால் HD கேமரா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் வரும். கேமரா மட்டும் நீங்கள் அடிச்சுனா வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா. அதே நீங்கள் வந்து AHD கேமரா நீங்கள் வாங்கினீங்கன்னா 1000 ருபீஸ் வரும். பட் அது நம்ம ஆஃபராக 750க்கு நம்ம கொடுக்கலாம். AHD கேமரா நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். கஸ்டமர் நான் சொன்ன எந்த சிஸ்டம் வேணாலும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சிஸ்டமோட கேமரா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டமோட கேமரா வராது. சிஸ்டம் மட்டும்தான் உங்களுக்கு. நான் சொன்ன ரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் மட்டும்தான் உங்களுக்கு ரேட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கேமரா 350 வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 750 வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், 1500 நிறைய கேமராஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சான்ஷூ பிராண்ட் ஆஃபர் கொடுத்தீங்களா அது கூட மட்டும்தான் உங்களுக்கு கேமரா வரும். அதே மாதிரி Xiaomi பிராண்ட் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தீங்களா அது கூட கேமரா ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வேறு எந்த பிராண்ட் வாங்கணும் கேமராங்கிறது நீங்கள் அடிச்சுனா நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபைசலோட வீடியோஸ் பார்த்துருந்தா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்ல. ஸோ வீடியோ மட்டும் நல்லா ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தான் அந்த ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய கஸ்டமர் ஃபுல் வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் புரியும் எதுக்கு கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்கலன்ட்டு. ஸோ அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது நேரில் வந்து நம்ம அப்படி தான் காமிக்க போகிறோம். சில கஸ்டமர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த ஆஃபர் ப்ரைஸை பார்த்துட்டு வந்துட்டு, ஸோ இது இப்போ நீங்கள் பேசிக்காக பாருங்கள், இப்போ நம்ம இந்த சிஸ்டம் நம்ம காமிச்சிருந்தீங்களா ஆட்டோ போட்ஸு, இந்த சிஸ்டம் வந்து நம்ம 5500 சொன்னால் நீங்கள் கேமராவோட சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது நம்ம ஆஃபர் சொல்லலை. நம்ம 6500 ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தீங்களா அதுதான் கேமராவோட சொல்லியிருக்கோம். ஸோ அது இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. கிளியராக வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக புரியும். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி மெயின் விஷயம், நீங்கள் என்னதான் சிஸ்டமும் கேமரா வாங்கினாலும் எல்லா வண்டிக்கும் மாட்டிட முடியாது. அந்த வண்டிக்கு மாட்டக்கூடிய ஃப்ரேம்ஸ் நீங்கள் வாங்கணும். எல்லா வண்டிக்கும் ஃப்ரேம் ஸ்டாக் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்டாக் தான் ஃபுல்லாக. மேலே ஸ்டெப்புக்கு மேலே ஏறினீங்கன்னா ஆமாம், அந்த ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, மேலே ஃப்ரேம் தான். அது வேணால் சும்மா ஒரு கிளிப் மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கலாம் மேலே பார்த்து. எல்லா மாடலுக்கும் இருக்குது. ஆமாம், எல்லா வண்டிக்கும் ஃப்ரேம்ங்கிற ஸ்டாக் இருக்குது. ஃப்ரேமுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு மாதிரி ஃப்ரேம்ஸ் வரும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா ஒரு 650 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃப்ரேம் வித் சாக்கெட்டோட வரும். அதே மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 to 2000 உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்டு முடிஞ்சிடும். முக்கால்வாசி ஒரு 90% பார்த்தீங்கன்னா 1000 முடியும் ஃப்ரேம். ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு தான் ஃப்ரேம் காஸ்ட்டும் உங்களுக்கு மாறும். அந்த மாதிரி ஃப்ரேம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா சிஸ்டம் நீங்கள் எது வேணாலும் வாங்கி மாட்டிக்கலாம்.
ஃப்ரேம் இல்லாமல் சிஸ்டம் மாட்ட முடியாது. நிறைய கஸ்டமர் எதுவும் சொல்லிக்கிறேன், சிஸ்டமோட ஃப்ரேம் வந்துடும் நினச்சிருவாங்க. ஃப்ரேம் தனியாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும், அது நீங்கள் மாட்டி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஏன்னா ஃப்ரேமுங்கிறது அடிஷ்னலாக அவங்க ஆஃபராக கொடுக்கலாம். இப்போ நம்ம எப்படி சான்சு சொன்னோம், ஃப்ரேமோட உங்களுக்கு ஆஃபர் தரேன். அந்த ஆஃபருங்கிறது சொல்லி கொடுக்கும்போது ஃப்ரேமோட கொடுத்துருவாங்க. ஆஃபர்னு சொல்லி கொடுக்கும்போது சிஸ்டம் மட்டும் தான் உங்களுக்கு ஆஃபர். ஃப்ரேமு கேமரா நீங்கள் அடிஷ்னலாக வாங்கினா மாட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த நீங்கள் என்ன நீங்கள் வாங்கினாலும் ஃபிட்டிங் சார்ஜ் ஜூன் 13 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ தான். முக்கியமான ஹைலைட்டு அதுதான், லேபர் வந்து டோட்டலாகவே ஃப்ரீ தான். கேரியர் மாட்டினாலும் சரி, நீங்கள் XUV 500 கொண்டு வந்தாலும் ஃப்ரீ தான். XUV 500க்கு 2500 ஃபிட்டிங் சார்ஜ் பண்ணுவோம், அதை கொண்டு வந்தாலும் ஃப்ரீ தான். நம்ம செட்டும் ஆஃபர் கொடுக்குறோம், கேரியர் மாட்டினாலும் ஃப்ரீ தான். ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாத்துக்குமே இங்கே ஃப்ரீ தான். நம்ம இந்த ஜூன் 13 வரைக்கும் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான். கேரியராக இருந்தாலும் பேக் பம்பராக இருந்தாலும் எது வாங்கினாலும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான் உங்களுக்கு. கேரியர், பேக் பம்பர், சீட் கவர், சன் ஃபிலிம்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அடிஷனலாக ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான். இப்போ மெயின் நம்ம ஆடியோ சிஸ்டம் போல முடிச்சல, நிறைய லென்த்தாக போய் ரொம்ப லென்த்தாக போயிட்டு ஆல்ரெடி சீக்கிரமாக முடிச்சு நிறைய சொல்லணும் இல்லை. அதனால் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 360 சிஸ்டம் பார்த்தலாம். என்னதான் ஒரு சிஸ்டம் வாங்கி நீங்கள் கேமரா, பேக் கேமரா மட்டும் போட்டாலும் நிறைய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 360 4 கேமரா வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமு 2 மிரரில் கேமரா வரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா வரும். அந்த மாதிரி சிஸ்டம் தான் இது. மென்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா 360ங்கிறது காணோம், இதான் இங்கே இருக்கு பாருங்க. 360ங்கிறது மென்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமு ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஃபுல் கிட்டு கேமரா வந்துடும். கேமரா பாக்ஸ்லேயே வந்துடும். ஆமாம், ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு பாக்ஸில் கொடுப்பாங்க, ஒவ்வொரு பிராண்டுக்கு தனித்தனியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா 360 4 கேமரா சப்போர்ட் பண்ணுற சிஸ்டம். ஒயரிங்கு என்ன சொற்பையே, ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து 4 கேமரா சப்போர்ட் பண்ணுற சிஸ்டமு. இதில் வந்துட்டு இந்த பிராண்ட் இல்லை, இதில் வந்துட்டு நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக சிஸ்டமு ப்ளஸ் கேமரா, அதாவது சிஸ்டம் 9 இன்ச் சிஸ்டமும் 4 கேமரா சேர்த்து 10,500 ஆஃபராக நம்ம கொடுக்கலாம். பௌஸ்டிக்கு போயிட்டிங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக 13,500 நம்ம கொடுக்கலாம். சிஸ்டம் ப்ளஸ் கேமரா ஆஃபராக நம்ம கொடுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் மட்டும் அடிஷ்னலாக வாங்கணும். ஃபிட்டிங் பண்ணுறது ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ ஜூன் 13. ஆமாம், ஜூன் 30 வரைக்கும் மெயினாக மென்ஷன் பண்ணி ஜூன் 13க்கு மேலே 1ஆம் தேதி வந்தாலும் ஃபிட்டிங் சார்ஜ் நான் சார்ஜ் பண்ணுவேன் நான். ஏன்னா நிறைய கஷ்டம், ஏன்னா அது ஆஃபராக கொடுக்குறது. நம்ம அந்த ஆஃபர் அந்த இயர் அந்த தேதி மட்டும் நம்ம கொடுக்க முடியும். 360 நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10,500. அதில் பிராண்ட் செக்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு மாறும். அதில் நம்மகிட்ட ஆட்டோபோட்ஸ் பிராண்ட் இருக்குது, சான்சு பிராண்ட் இருக்குது, பௌஸ்டிக் இருக்குது, OnePlus இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மோனோ பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10,500. அதில் பிராண்டு வரைக்கும் உங்களுக்கு ரேட்டு மாறும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் போயிடலாம். சிஸ்டம்ஸ் எல்லாம் காமிச்சாச்சு. இன்னும் ஸ்பீக்கர் என்னதான் சிஸ்டம் வாங்கினாலும் ஸ்பீக்கர்ஸ் மெயினாக வாங்கணும். ஸோ ஸ்பீக்கர் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் டோர் ஸ்பீக்கர்ஸ். ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது. 6 இன்ச் ஸ்பீக்கர் இருக்கும், 4 இன்ச் ஸ்பீக்கர் இருக்கும். அதை விட்டிங்கன்னா ஓவல் ஸ்பீக்கர் 6x9 சொல்லுவாங்க ஸ்பீக்கர். 3 வேரியன்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் டோருக்குள்ளே வர ஸ்பீக்கர் 6 இன்ச் ஸ்பீக்கர், 6 இன்ச் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பீக்கரு ஒரு பேரு 480 வாட்ஸில் 1 வருஷம் வாரண்டியாக நம்ம கொடுக்கலாம். ஆஃபர் ப்ரைஸாக 1,200 கொடுக்கலாம். அதில் உங்களுக்கு குவாலிட்டி வெரைட்டி நீங்கள் அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸையும் பிராண்டட் வேணாலும் பிராண்டட் ஸ்டாக் இருக்குது பிரதர். பிராண்டட் சான்சு இருக்குது, ப்ளோபங்க் இருக்குது, JBL இருக்குது. ஸோ நாகாமிச்சி, மோக்கோ, இது எல்லாமே பிராண்ட் இருக்குது. ஸோ பிராண்டில் நீ இறக்கி வைக்கல, இனிமேல் தான் நம்ம ஜென்யூன் தான். ஆமாம், இதெல்லாமே ஜென்யூன் தான். உங்களுக்கு எல்லாமே ஜென்யூன் தான். ஆட்டோபோட்ஸ் முதல்ல உங்களுக்கு ஜென்யூன் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ரேட் வைஸ் கஸ்டமர்கிட்ட ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா 1,200 இருக்குது. ஆண்ட்ரஸ்டம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா 3,800 இருக்குது. காமன் ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2,500 இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா 360 சிஸ்டம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா 10,500 இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து இருக்குது. கஸ்டமர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எடுக்கலாம், குவாலிட்டியாகவும் எடுக்கலாம். அது கஸ்டமரோட வேரியண்ட்டை பொறுத்து, கஸ்டமரோட அமௌண்ட்டை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஸ்டாக், நிறைய பிராண்ட் இருக்கனால ஒன்னொன்றுக்குமே வந்து ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா. ஆமாம், இனிமேல் லென்த்தாக போயிரு வீடியோ. நான் ஒவ்வொன்று எது நம்ம கிட்ட கரெக்டாக சேல் ஆகுது அது நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் அதுக்கு மேலே இங்கே வரும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கஸ்டமர் பட்ஜெட்டை பொறுத்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னதான் நம்ம சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வாங்கினாலும் MP3 சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, FMBT. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டோவுக்கு வச்சுக்கலாம். ஸோ நார்மல் சிஸ்டமே வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டில் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1,000 ருபீஸ்லேருந்து இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு ரெட் சோனிக்கில் இருக்கா? ஆமாம், ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1,000 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1,000, 1,500. ஸோ இதுலேயே பிராண்ட் வெரைட்டி இருக்குது, ஆட்டோபோட்ஸ் இருக்குது, சான்சு இருக்குது. குவாலிட்டி பொறுத்து மாறும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வண்டி வெஹிக்கிள் வாங்கினாலும் ஸோ ஃப்ரண்ட் யாராவது இடிச்சிட்டாங்கன்னா யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெயினாக டேஷ் கேம்னு சொல்லுவோம். மெயினாக சேஃப்டி பர்பஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு டேஷ் கேம் பார்த்தீங்கன்னா வெரைட்டியன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டேஷ் கேம் தான். சரிங்களா, இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு
ஃப்ரண்ட் டேஷ் கேமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குற சிஸ்டமோட ஆட் பண்ணி ஃப்ரண்ட் வியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபோனில் QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஃபோனில் பார்க்குற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஆப் மூலிமா ஆமாம், ஆப் மூலிமா பார்த்துக்கலாம். வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணுற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டால் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெமரி கார்டு போட்டால் தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனும் நமக்கு வர டேஷ் கேமு. ஓகே. ஸோ இதெல்லாம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2500 ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேரியண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு வரும். ஸோ அந்த மாதிரி வர்றது. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் செக்ஷனு. ஸோ இது கஸ்டமருக்கு ஒவ்வொரு பீஸ் நம்ம காமிக்கிற வேண்டி நம்ம ஃபுல் ஸ்டாக் அந்த ஸ்டாக் ரூமில் ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வரும். ஹாரன்ஸ் பாருங்கள். ஸோ இதெல்லாமே ஹாரனு. இதெல்லாம் பிராண்டடும் இருக்குது, நான் பிராண்டட் இருக்குது. அந்த மாதிரி வர ஹாரன்ஸு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் பாருங்கள். ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வெஹிக்கிளுக்கும் நம்ம மாட்டிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்பு. இதெல்லாம் நல்ல ஒரு 300 மீட்டர்ஸு 250 மீட்டர்ஸ் கவரேஜ் ஆகிற ஃபாக் லேம்பு. ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் வேரியன்ட். இதெல்லாமே 3 கலரு ட்ரை கலர் வேரியண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6500 இருக்குது. 3 கலர் எல்லாமே ஒவ்வொரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரி நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ எனக்கு கஸ்டமருக்கு வந்து ஃபாக்லாம் வேண்டாம் அப்படின்னு கேட்கும்போது ஹெட்லைட் பவர் பண்ணலாம். ஷோரூம் வந்து புது வண்டி கொண்டு வந்தால் அதில் வர 60 வாட்ஸ் பல்ப் நம்ம பவர்லன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, எல்இடியே கன்வெர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் இருக்குது நம்மகிட்ட. பிராண்டட் ஐட்டம் இருக்குது, ஏரோஃப்ளை பிராண்டு. ஸோ அது அந்த குடோனில் ஸ்டாக் வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ஆஃபர் ப்ரைஸை நம்ம கொடுக்கலாம். ஏரோஃப்ளை பிராண்டு 150 வாட்ஸ் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர். ஸோ இது ரெட்சோனிக் பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டியில் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆமாம், சேம் அதே தான். ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8.5 நம்ம ரேட் போட்டிருக்கோம். ஓகே. இந்த நியூ பிரான்ச்சுக்கு ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 7.5 கொடுக்கலாம். சூப்பர். அதுவும் வந்து ரிமோட்டோட வரது. ஆமாம், ரிமோட்டோட வர்ற இது ட்ரை கலர். 3 கலர் ஒரே பல்பில் 3 கலர் அட்டை பண்ணிக்கலாம். ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வித் ஃப்ளாஷிங் டைப்பு 7500 ஆஃபராக கொடுக்கலாம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா இது சேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 300 வாட்ஸில் சிங்கிள் கலர் ஒயிட் கலர். இது 2 இயர்ஸ் வாரண்டியில் நம்ம லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7.5 ரேட் போட்டிருந்தோம். அதே கம்மி பண்ணி இப்போ 7000 நம்ம ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கொடுக்கலாம். எல்இடி பல்பு சேல் பண்ணி இதெல்லாம் நல்லா மூவிங் ஆகிட்டு 2 இயர்ஸ் வாரண்டினால கஸ்டமர் எடுத்துக்குவாங்க. பல்புக்கு இந்த பல்புக்கு 2 இயர்ஸ் வாரண்டி. மற்ற எல்லா பிராண்டுக்கும் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தான் செட்டு ஸ்பீக்கர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாலும் அந்த ஒரு எஃபெக்ட்ங்கிறது ஒன்று வேணும், ரைட்டுங்களா? சப்வூஃபர் நம்ம போட்டால் தான் அந்த எஃபெக்ட்ங்கிறது கிடைக்கும். சப்வூஃபரில் பிராண்டடும் இருக்குது, நான் பிராண்டட் இருக்குது, ரேட் கம்மியாகவும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 8 இன்ச் சப்வூஃபர், 8 இன்ச் சப்வூஃபரு, ஸ்பீக்கரு வித் ஆம்பு, ஸோ ஆம்பிளிஃபையரோட வர்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாகவே இந்த சப்பு ஆம்பு சேர்த்து நம்ம 3000 ருபீஸ் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம், ஆஃபராக கொடுக்கலாம். இது வாரண்டியோட. ஆமாம், வித் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது கஸ்டமருக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கேட்கும் போது பிராண்டட் கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை பிராண்டடு. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் வரும். 4800 வாட்ஸில் வர சப்வூஃபர், சேம் 8 இன்ச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 ரேட்டு வரும். பட் நம்ம ஆஃபராக பார்த்தீங்கன்னா 3.5க்கு நம்ம கொடுக்கலாம். நம்ம பழைய யூடியூப் நீங்கள் நம்ம சேனலில் பழைய வீடியோ பார்த்தாலும் தெரியும். இதே ஆஃபரு இந்த பிரான்ச்சுக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். சேம் அதே ஆஃபரில் கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அது விட கொஞ்சம் எஃபெக்டாக வேணுங்கிறவங்க இது பாருங்கள், ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்டு சான்ஷியோட பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா வித்து சப்வூஃபர், 12 இன்ச்சு சப்வூஃபர் வித் ஆம்பிளிஃபையரோட வரும். தரமாக இருக்குது குவாலிட்டி. இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. கஸ்டமருக்கு போட்டால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நார்மலாக கொஞ்சம் எஃபெக்ட் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி பட்ஜெட்டில் நம்ம கொடுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதே சான்ஷுவில் இதுக்கு எவ்வளோ வாரண்டி? எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. வாரண்டி மோஸ்ட்லி இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸோ இது பாருங்கள், இது சேம் சான்ஷியோட தான். இது வந்து ஸ்பேஸ் இல்லாமல் சொல்லுவாங்க தெரியுங்களா, அவங்க பேக் டிக்கில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கரு, டபுள் சைடு ஊஃபர் வரும். இந்த சைடு ஒன்று வரும், இந்த சைடு ஒன்று வரும். 2 சைடும் இருக்குது. 2 சைடு வித் ஆம்பிளிஃபையர் வரும். ஆக்டிவ் இதில். ஆமாம், இதுவும் இருக்குது. நம்ம டபுள் ஊஃபர் வேணாலும் டபுள் ஊஃபர் ஸ்டாக் இருக்குது. இது எல்லாமே பிராண்டட் செக்மெண்ட்டில் வச்சுருக்கோம். இப்போ கஸ்டமர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் வாங்குறது பிராண்டட் தான் வாங்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சான்ஷுயி, நாகாமிச்சி, மோக்கோ, பிளாக் பஸ்டரு, அப்புறம் ஆட்டோபோட்ஸ், ஏரோஃப்ளை, இந்த மாதிரி பிராண்ட் செக்மெண்ட் தான் வாங்குறாங்க. அந்த பிராண்ட் வெரைட்டியில் நம்ம கொண்டு வந்திருக்கு கஸ்டமருக்கு ஃபுல்லாக. பட்ஜெட் தான். இதுவுமே செம்ம ஹெவியாக இருக்குங்க. நல்லா இருக்கு. தூக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட், சரியான ஹெவி. இதுவுமே செம்ம சாலிடாக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை இந்த மாதிரி ஊஃபர் வேண்டாம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் ஸ்பேஸ் இல்லை பிரதர், அண்டர் சீட் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அண்டர் சீட்டு. அண்டர் சீட்டில் பார்த்தீங்கன்னா உட்டு இருக்குது. உட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸே 3000 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டல் ஊஃபரு. மெட்டல் ஊஃபரு 10 இன்ச் ஸ்பீக்கரில் வரும் ஊஃபரு, சரிங்களா? 10 இன்ச் ஸ்பீக்கரில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 6.5க்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தம் ஆஃபர் சேம், எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான் உங்களுக்கு.
6500 நம்ம கொடுக்குறோம். வித் ஆம்பிளிஃபையரோட 15 ஸ்பீக்கர் மெட்டல் பாடியில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. இது இந்த ஹேட்ச்பேக் இந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் வந்து வச்சுக்கலாம். பேக் ஃப்ரண்ட் சீட்டு கடையில் நம்ம வச்சுக்கலாம். பேக்கில் நம்ம ஸ்பேஸ் வேணும் இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது சப்வூஃபர் வெரைட்டி. சப்வூஃபர் ஸ்டாக் வேணாலும் மேலே ஃபுல் ஸ்டாக் நம்ம வச்சுருக்கோம். வெரைட்டி எடுத்துக்கலாம். இது அப்புறம் மற்றதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரேக்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டாய்ஸு, சின்ன சின்ன ஆக்சரிஸு, ஸோ அதெல்லாமே வச்சுருக்கோம். டேஷ்போர்டுக்கு வைக்கிற அந்த ஷோ பீசஸ் இதெல்லாம். கியர் நாப் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோமோஸோட கியர் நாப்ஸ் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. கியர் நாப்ஸு, ஹெட்ரெஸ்ட்டு, ஸோ இதெல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இருக்குது. ஸ்டேரிங் கவர் பாருங்கள், என்ன அதில் என்ன புதுசாக வந்துருக்கா? துணி நினச்சிடக்கூடாது. ஸ்டேரிங் கவர் பாருங்கள், வெஹிக்கிளுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டி ஃபினிஷிங்கில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வர்ற ஸ்டேரிங் கவர். இது ஸ்டிச்சிங் பண்ணுற மாடல். இது இப்போ நார்மலாகவே ஒரு சாஃப்டாக இருக்குது, நல்ல கிரிப்பாகவும் இருக்குல்ல. ஒரு நார்மல் ஸ்டேரிங் கவர் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஸ்டிச்சிங்கில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ரைட்டுங்களா? நார்மல் ஸ்டேரிங் கவர் இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதே இதை பாருங்கள், தொடும்போதே தெரியுதுப்பா, பெயிண்ட் இருக்காது, கை வேகாது. ஆட்டோபோர்ட்ஸ் பிராண்டில் கொண்டு வந்துருக்கும். நல்ல கிரிப்பாகவும். ஸோ இது ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு ஸ்டாக் ஒவ்வொரு மாதிரி வரும். ஃப்ளெக்சிபிள் தான், இழுத்து நம்ம போட்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காஸ்ட்டும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடி பாருங்கள், இதெல்லாம் கொடி போஸ்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு சாம்பிளுக்கு வேண்டி தான் எல்லாமே காமிக்கிறேன், வீடியோவில் காமிக்கணுன்ட்டு. நேரில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது, எடுத்துக்கலாம். அடுத்து மெயினாக பாருங்கள், மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், சன்ஃப்ளேமு, சீட் கவரு, ஃபுல் மேட், இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். வண்டிக்கு இதை கஸ்டமைஸில் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கிளிப்பு கூட பார்த்துருப்பீங்க, வண்டிக்கு சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணுறது, ஃபுல் மேட் நல்லா இருக்குது. முக்கியமாக அந்த வண்டிக்கு ஸ்விஃப்ட்டுக்கு வந்து கலர் காம்பினேஷன் எல்லா வண்டிக்கு போட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ரோல் பாரு, ஃபுல்லாக இறக்கி வச்சுருப்போம். ஸோ எல்லாமே போட்டுக்கலாம். ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ஃபுல் மேட் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளேமு, கார்வேர் பிராண்டில் ஐஸ்கூல் ஓட்டிகிட்ருக்கோம், ஐ ஷீல்டு ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டில் ஆர்டிஓ ரூல்ஸ் பண்ணால் ஆர்டிஓ ரூல்ஸ் ஒட்டிக்கலாம். 50% கிளியரு, டார்க்கு, ஸோ அந்த மாதிரி என்ன பர்சன்டேஜ் வேணுமோ கஸ்டமருக்கு அதுக்கு தகுந்த நம்ம ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இதில் இன்னும் பிராண்டட் வேணும்னாலும் போய்க்கலாம். ஆமாம், 3M பிராண்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது காஸ்ட் வைஸ் மாறும் கஸ்டமருக்கு. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஷிஃப்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா ஃபுல் சன்ஃப்ளேமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1800 தான் வரும். அதே மாதிரி ஃபுல் மேட்டும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் 1800 வரும். ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துலாம். ஃபிலிம் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துடலாம். 5 சீட் இருக்குது. ஆமாம், 5 சீட் இருக்குது. அது வெஹிக்கிள் 5 சீட்டில் மாறும். 2200 வரலாம், 2000 வரலாம். அந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1800 நம்ம கிட்ட வர வண்டி பொறுத்த ரேட்டு வரும். அதே மாதிரி சீட் கவர் பாருங்கள், இதெல்லாமே சீட் கவர்ஸ் தான். ஸோ சீட் கவர் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீட் வெஹிக்கிள் கொண்டு வந்தீங்கன்னா 4500 ருபீஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ். மெட்டீரியல் பொறுத்து வித் ஸ்டிச்சிங் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துலாம், வித் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரும். சாம்பிள்ஸ் ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் இருக்குது, நேரில் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம். நிறைய மாடல்ஸ், நிறைய லெதர் வெரைட்டி நிறைய இருக்குது. ஸோ கஸ்டமர் பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். 4500 இருக்குது, 5500 இருக்குது, 8500 இருக்குது. வெஹிக்கிளை பொறுத்து நம்மகிட்ட ரேட் இருக்குது. அது முக்கியமாக சீட் கவர்லாம் அந்த கஸ்டமைஸ் பண்ணால் தான் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்கும். இப்போ அந்த வண்டியில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அது காமிக்கலாம். அது அவங்க மெட்டீரியல் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 5.5 மெட்டீரியல் செலக்ட் பண்ணியிருக்காங்க, வித் ஃபிட்டிங் ஸ்டிச்சிங்கோட பண்ணி கொடுக்குறோம். அது எப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு காமிச்சு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சரிஸ் தான் வச்சுருக்கோம். டோர் கார்டு, கியர் நாப்ஸு, பம்பர் கார்டு, மிரர், 3R மிரரு, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு, சார்ஜர்ஸு, ஸோ எல்லாமே வச்சுருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணாலே நம்ம காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்குறது பர்ஃப்யூம். ஆமாம், பர்ஃப்யூம் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் நம்ம கஸ்டமர். இது ஜெல் பர்ஃப்யூம், இது ரேட்டே பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் காஸ்ட் வரும். நம்ம அது கஸ்டமருக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம், காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்குறோம். கஸ்டமர் இதுவும் எடுத்துகிட்டு இன்னொரு ஐட்டம் கூட வேணும்னு கேட்டால் கூட நம்ம ஒரு டோர் எட்ஜ் கார்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். இது பொறுத்த வரைக்கும் இந்த பிரான்ச் இல்லைங்க. ஆமாம், எந்த பிரான்ச்சில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் எங்கே போனாலும் நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்டே நம்ம கொடுக்குறது தான். 3 பிரான்ச்சில் எங்கே போனாலும் நம்ம கொடுக்குறது தான். அது பிரச்சனை. அந்த ஆஃபருங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜூ 13 இந்த கடைக்கு மட்டும் நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம சீட் கவர் அந்த வண்டிக்கு ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி ஆட் பண்ணி ஃப்ரண்ட் சீட்டும் பாருங்கள். இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணது இல்லையா? ஸ்டிச்சிங்லாம் மேனுவலாக ஸ்டிச்சிங் எல்லாமே ஃபிட்டிங் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 5500 மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி டபுள் ஸ்டிச் வரும். ஆமாங்க, எல்லாமே டபுள் ஸ்டிச் தான் வரும். சிங்கிள் ஸ்டிச் மோஸ்ட்லி வெளியே போட்டு தருவாங்க. நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச்சாக போட்டு கொடுப்போம். அது இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. கஸ்டமரோட செலெக்ஷன் சூப்பர். ஸோ சென்டர் ஃபுல்லாக மெரூன் கொடுத்துட்டு அவுட்லைன் ஃபுல்லாக பிளாக் கொடுக்குற மாதிரி செலெக்ஷன். ரைட். ஸோ இது பாருங்கள் ஃப்ரெண்ட். ஸோ அடுத்து பாருங்கள், நம்ம ஸ்டாக் ரூமு ஃபுல்லாக நம்ம என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு காமிச்சிருக்கோம். முன்னாடி பார்த்த மாதிரி மெயினாக மேலே பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்வூஃபரு, பேனலு எல்லாமே ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ இது பாருங்கள், மேலே கஸ்டமருக்கு வந்து காமிச்சு கொடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு JBL முதற்கொண்டு சப்வூஃபர் நம்ம வச்சுருக்கோம். ஸோ JBLலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. 12 சப்வூஃபரு மேலே உள்ள பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரில்லு, ஸோ அதெல்லாமே பண்ணியிருக்கோம். வீல் கப்பு ஸ்டாக் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரேம்ஸு. ஸோ என்னென்ன வண்டிக்கு வேணுமோ எல்லா வண்டிக்கும் ஃப்ரேம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வண்டிக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு 90% வெஹிக்கிளுக்கு நம்மக்கிட்ட ஃப்ரேம்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லேம்ப் கவர்.
ப்ரொஜெக்ட் ஃபாகலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாகலம் கவர் எல்லா வெஹிக்கிளுக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு மாதிரி காஸ்ட் வரும். சப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கு, ஏரோஃப்ளை பிராண்டு, ஆட்டோபோட்ஸு, மோட்ரைவு, அப்புறம் டைக்கானு, வைப்ரோசோனிக் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பம்பர் கேரியர் பார்க்கலாம். ஸோ பம்பர் கேரியர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பம்பர் செக்ஷன் அதாவது அடுக்கி வச்சிங்கல்ல, நல்லா குவிச்சு வச்சிருக்கிறீங்க. எல்லா மாடலுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மாடலுக்கு இருக்குது, இன்னும் எல்லா மாடலுக்கு வரும். கிட்டத்தட்ட 500 பீஸ் பக்கம் ஆர்டர் போட்டிருக்கோம். கேரியர், பம்பர், ரூஃப் லைட் கேரியர், ஃபுட் ஸ்டெப்பு, எல்லாமே ஈகோ வெஹிக்கிள் எல்லாமே வருது. ஃப்ரண்ட் பம்பர் பார்த்தீங்கன்னா ஈகோக்கு போட்டிருக்கோம் ஆர்டர். அந்த மாதிரி மாடல்ஸு பம்பர் பாருங்கள், எல்லா வண்டிக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஸோ பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 90% எல்லா வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் பம்பர் கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டாண்டர்டாக 2000 ரூபாய் பம்பர் கொடுத்துடலாம். கஸ்டமர் வந்து இங்கே ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் சேம் அதுக்கும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான். ஜூன் 13 வரைக்கும் எல்லா வெஹிக்கிளுக்கும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான். 2000 பம்பர் ஃபிட்டிங் ஃப்ரீ. இன்னோவா எடுத்தாலுமே ஓகே தான். பொலிரோ முதற்கொண்டு எடுத்தாலும் ஓகே தான். பொலிரோ பம்பர் தான் இருக்கிற ரேட் ஜாஸ்தி. பொலிரோ பம்பர் பார்த்தீங்கன்னா 3000 3500 வரும். அந்த பம்பர் 3500 கொடுத்தா என்கிட்ட வாங்கினீங்கன்னா ஃபிட்டிங் 500 கேட்பான், ஃபிட்டிங் ஃப்ரீ. இதெல்லாம் ரெக்கார்டாக வச்சுக்குவோம், வேணும்னு அப்புறம் வந்து மாட்டிக்குவோம். அப்புறம் ஃபிட்டிங் ஃப்ரீ தான் பார்த்தீங்கன்னா ஜூன் 13 வரைக்கும் தான். ஆமாம், ஃபிட்டிங் ஃப்ரீ. கேரியருக்கும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. நான் இந்த கடையில் வச்சு என்ன ஃபிட்டிங் பண்ணுறோமோ எல்லாத்துக்குமே ஃபிட்டிங் ஃப்ரீ ஜூன் 13 வரைக்கும். அதே மாதிரி தான் கேரியரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விஃப்ட் டூரஸ்ட் கொண்டு வரீங்க அல்லது வேகனர் கொண்டு வரீங்க, மெயினாக பார்த்தீங்கன்னா டால்ஃபின் கேரியர் அந்த வண்டிக்கு சேல் ஆகும். ஸோ இந்த கேரியர் பார்த்தீங்கன்னா 3500 கொடுக்கலாம், ஃபிட்டிங் ஃப்ரீ. 3500 வண்டியில் மாட்டி கொடுக்கலாம். கஸ்டமர் எடுத்துகிட்டு போனாலும் ஓகே தான். 3500 ப்ரைஸு, ஃபிட்டிங் ஃப்ரீ ஜூன் 13 வரைக்கும். ப்ரைஸ் வேணும்னா கூட நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து அலுமினிய கேரியர் தான். அலுமினிய கேரியர் துருப்பேறாது உங்களுக்கு சீக்கிரம். அலுமினிய கேரியர் துருப்பேறாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈகோவோட கேரியர் பார்த்தீங்கன்னா 3800 ரூபா. ராக்கெட் டைப் கேரியரு, அதாவது அந்த ஃபுல் லென்த் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருவாங்க. கேரியர் செக்ஷன் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஈகோவோட கேரியரு ஃபுல் கேரியர், ராக்கெட் கேரியர்னு சொல்லுவாங்க. வண்டியோட கலருக்கு தகுந்தாப்புல வரும். இது பார்த்தீங்கன்னா 3800 ரூபாய்க்கு ஃபிட்டிங் ஃப்ரீ ஜூன் 13 வரைக்கும். கூடவே அதையும் சொல்லி ரொம்ப பார்த்துக்கோங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூன் 13 வரைக்கும் மெயினாக நீங்கள் கஸ்டமர் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபரில் இருக்குது. ஃபுல் ஃபிட்டிங் சார்ஜ் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் ஒரு 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்க வந்தீங்கன்னா ஃபிட்டிங்கோட சேர்த்து 5000 ரூபா வரும். நீங்கள் நம்ம கிட்ட அந்த ஜூன் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். வித் ஃபிட்டிங் ஃப்ரீயோட பண்ணி கொடுக்கலாம். எல்லா வண்டிக்கு கிளாம்ப் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. கேரியர் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ டால்ஃபின் கேரியர் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ரூஃப் லைட் கேரியர் பாருங்கள். இது வந்து ரூஃப் லைட் கேரியர், பாடி அட்டாச்சாக வர்ற கேரியர். இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிடலாமா? பேட்மேன் கேரியர்னு வச்சுருக்கோம். ஓகே, பேட்மேன் கேரியர். நம்ம பேட்மேன் கேரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபரில் போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வண்டிக்கு எடுத்தாலும் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக 12000 ரூபாய்க்கு ஃபிட்டிங் ஃப்ரீ. 12000 எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். 12000 ரூபாய்க்கு ஃபிட்டிங் ஃப்ரீயாக எல்லா வெஹிக்கிளும் மாட்டி கொடுத்துலாம். இதில் என்னென்ன வெஹிக்கிளுக்கு ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ எர்டிகா இருக்குது, ஓல்டு எர்டிகா இருக்குது, இனோவா இருக்குது, கிறிஸ்டா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ டிசைர் டூரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் கீபோர்டு வெஹிக்கிள் அதுக்கு இருக்குது. ஆர்ஆருக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அதுக்கும் இருக்குது. நியூ வேகனர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இருக்குது. நான் ரீசெண்டாக நீ சொன்ன டிசைரில் பார்த்துருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. வந்து ஸ்டைலாக இருந்தது. கூட ஒரு டிசைருக்கும் நியூ எர்டிகாவுக்கு மாட்டி கொடுத்தேன். ஸோ அதை ஃபோட்டோ எடுத்தேன்னு நினைக்கிறேன். இருந்தால் நான் கிளிப்பு தரேன். நல்லா இருக்குது. இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, மாடல் நல்லா இருக்குது. இது கேரியர்லேயே ஒரு ஸ்போர்ட்டிவாக கொடுக்க முடியுன்றது நான் இப்போ தான் பார்க்குறேன். கேரியர் அட்டாச்சாக வரும், பாடி அட்டாச்சாக வரும், யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து எந்த வண்டி? வேகனாரோடது. வேகனார், நியூ வேகனாரோடது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆராவோடது. உங்கள் மென்ஷன் ஆயிருக்குன்னு தெரியல, அங்கே இருக்குது. ஆராவோடதுன்னு எழுதியிருக்கும். அது பார்த்தீங்கன்னா இனோவாவோடது. ஓகே, மோஸ்ட்லி ஃபாஸ்ட் மூவிங் எல்லா மாடலுக்கும் இருக்குது. இல்லை, ரெகுலராக என்ன மூவிங் ஆகுதோ அந்த ஸ்டாக் நம்ம வச்சுருக்கோம். கஸ்டமருக்கு வேறு ஏதாவது வெஹிக்கிளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் கூட ஆர்டர் பேஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் இன்றைக்கி வேணும் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பே பண்ணி கொடுத்துட்டு போனாங்கன்னா ஆர்டர் ஒரு நாள் 2 நாளையில் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துலாம். சரி, மேலே பதுக்கி வச்சிருக்கீங்க. அதை என்ன பதுக்கி? மேலே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கு டோர் வைஸரு, ஃப்ரண்ட்டு கிரில்லு, ரூஃப் ராயில்ஸு, வீல் கேப்ஸு, இதெல்லாமே அந்த ஒரு செக்ஷன் அப்படியே ஃபுல்லாக விரிச்சு வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தாரோட கிரில்லு, வண்டியோட அந்த ஒரிஜினாலிட்டி கிரில் கேட்குறவங்களுக்கு நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம். ஃபுல்லாக மேலே உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரில்ஸ் எல்லாமே கஸ்டமர் வீட்டு க்ரோம் டைப் வேணும்னாலும் இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது. க்ரோம் டைப் இருக்குது. இது மெயினாக பாருங்கள், அங்கே கெஸ்ட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. கஸ்டமர் வச்சிருக்கீங்களா? ஆமாம், கஸ்டமர் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. கஸ்டமர் ரூம் ஏசி ரூம் பண்ணி கஸ்டமர் ரெடி பண்ணியிருக்கு. அவங்க காமிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க உட்காந்துட்டு இருக்கனால கஸ்டமர் ரூமு. இது வந்துட்டு ஆஃபீஸ் ரூமு, அதுவும் முக்கியமான மெயினாக நமக்கு தேவைப்படும். இது அவ்வளோதான். மோஸ்ட்லி கஸ்டமர் இங்கே நின்னாலும் சரி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் முடியிருக்காச்சு, முடிஞ்சுது. மேக்ஸிமம் ஒரு 80% முடிஞ்சு டக்குன்னு பிரிச்சு பேஞ்சா. நமக்கு இந்த நீட்டாக ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்கிற மாதிரி நம்ம சீக்கிரம் இந்த வெயிலில், மழையில், தூசியில் அந்த மாதிரி செய்யும் போது நம்ம வேலை நடக்காது. ஸோ அதனால் மெயினாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவ்வளோதான். ஓவரால் எல்லாம் காமிச்சிட்டேன். கஸ்டமர் வந்தாலும் சாக்ரிஃபைஸ்னால் போகலாம்.
நீட்டாக பண்ணித்தர கிளியர் பண்ணித்தரேன். ஆஃபர் மெயினாக யூஸ் பண்ணிக்கிங்க எல்லாருமே. ஆஃபர் ஜூன் 13 வரைக்கும் போட்டிருக்கேன். மெயினாக ஆஃபர் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆஃபர் நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஆஃபர் கொடுத்துருக்கேன். நான் அதுலேருந்து எதாவது பெஸ்ட்டாக ஒரு 300 ஒரு குறைஞ்சது ஒரு 500 300 என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்குற பொருளை பொறுத்து நான் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு நான் தரேன். அந்த ஆஃபரும் ஏன் வந்துட்டு இந்த 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட மார்ஜினே வந்துட்டு லேபர் தான். அந்த லேபருமே கட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ அந்த லிமிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த பிரான்ச் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும், நீங்கள் வந்து இதையும் நீங்கள் ஃபீல் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்துடுங்க. ஏன்னா ஒரு பொருளுக்கு லேபர்னு பார்த்தா 600 700 உங்களுக்கு சின்னதாக தெரியலாம். டோட்டலாக எல்லா பொருளுக்கும் லேபர்னு பார்க்குறப்ப பில் பண்ணுறப்போ அதே ஒரு 7000 8000 800 வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டோர் ஸ்பீக்கர் செட்டு கேமரா மாட்டினா ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பில் வரும் வந்துடுது லேபர் மட்டுமே. அந்த 3000 உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தான் ஜூன் 13 வரைக்கும் நான் ஆஃபராக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பொருள் காஸ்ட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன். மெயினாக டீபோர்டு வெஹிக்கிளுக்கு நான் மெயினாக ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன். டீபோர்டு வெஹிக்கிளுக்கு ஒரு காம்போவாக நீங்கள் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 13000 ரூபாய்க்கு செட்டு 4 டோர் ஸ்பீக்கரு கேமரா வித் பேக் பம்பர் டாப் கரை சேர்த்து ஒரு 13000 ரூபாய்க்கு ஃபிட்டிங் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கலாம். அது ஜூன் 13 வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது காம்போவாக யூஸ் பண்ணுறது அவங்க. காம்போ இல்லை குவாலிட்டியாக வேணும்னா நான் அதுக்கு தகுந்தப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். குவாலிட்டி மாறும் உங்களுக்கு அந்த மாதிரி வேறு. ஜூன் 13 சொல்லியாச்சு. இப்போ என்னன்னா நான் வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக போகணும் நான் போட்டேன். ஆமாம் அதானே. ஆமாம் நீங்கள் வீடியோ நீங்கள் நாளைக்கு அப்லோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ். ஏன்னா இன்றைக்கி 6ஆம் தேதி ஆகிடுச்சு. ஆமாம் இதிலே வந்து கிட்டத்தட்ட 6 நாள் போயிடுச்சு. போட்டுறேன் ஓகே நாளைக்கே போட்டலாம். இப்போ பிரான்ச் லொக்கேஷன் மட்டும் ஒரு தடவை சொல்லிடலாம். பிரான்ச் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடை நேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு BR3 டெக்கர்ஸு. ஸோ இது எங்கே லொக்கேஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் வெளியே வர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வர எக்ஸிட் பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா SS தார் பாயிண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்தால் சின்ன ஒரு இறங்கினோடனே ரைட் சைடில் இருக்குது. இல்லை SS தார் பாய் கிட்ட நீங்கள் போர்டு என்ட்ரன்ஸ்லேயே போர்டு வச்சுருப்பேன். அந்த நீங்கள் போர்டை பார்த்தாலே உள்ளே இறங்கினா ரைட் சைடில் இருக்குது நம்ம கடை. இல்லை கஸ்டமர் அந்த மேலே தார்பாய் கிட்ட வந்து கால் பண்ணால் கூட மேலே இப்படி ஏறிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இங்கேருந்து ரோடை காமிச்சாலே தெரியும். மெயின் ரோடு எட்டி பார்த்தாலே பஸ் ஸ்டாண்டு தான். ஆமாம் இங்கே தான் மெயின் ரோடு இருக்குது. அங்கே என்ன கஸ்டமர் கூட இறக்கிறாங்க. கார் வெஹிக்கிள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம், நிப்பாட்டிக்கலாம், திருப்பிக்கலாம். என்னென்னு இவர் தான் மெயின் இருப்பார். ஸோ நான் இல்லைனா கூட இவர் இருப்பார். உங்கள் நேம் சொல்லிடுங்க. என் பேர் இஜாஜ் அஹ்மதுங்க. உக்கடத்தில் என்னோடய நேம் வந்து இஜாஜ் அஹ்மத். உக்கடம் BR3 டெக்கர்ஸ் நம்ம இங்கே புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் மெயினாக என்ன பண்ணியிருக்கோம்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியன்றதுக்காக கஸ்டமருக்கு தனியாக AC ரூம் அலாட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே வேலை செய்கிற லேபர்ஸுக்கும் சுற்றிலும் ஃபேன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபேமிலி கூட்டு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, உங்களுக்கான ப்ரைவசி இருக்குது. மதர் ஃப்ரீ ரூம் கொண்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டேரெக்டாக வாங்க, நேரில் வாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ அதோட பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ப்ரோ. மெயினாக இவர் தான் இருப்பார். ஸோ நானும் இருப்பேன். மெயினாக இவர் தான். ஸோ நான் இல்லைனா கூட நீங்கள் வந்து என்னை கேட்டு வர வேண்டாம். இவரை பார்த்துட்டீங்களா, இவர் இங்கே இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே ஒரே நேம் தான். என்ன நேம் மட்டும் சாரி எல்லாருமே ஒரே ஆளுங்க தான். நேம் மட்டும் கடை நேம் மட்டும் மாறி இருக்குது. பிரான்ச் வந்து இப்போ ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் கடைசியில். ரைட் சரி ஃபைசல். நம்ம லொக்கேஷன் மெயினாக நம்ம யூடியூப்பில் பின் பண்ணியிருப்போம். மெயினாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நீங்கள் கரெக்டாக வந்தாலே உங்களுக்கு சொல்லிடலாமா? அப்படியே லைவாகவே காமிச்சிடலாம். லைவாகவே காமிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. ஒன்றும் இல்லை. வெளியே வந்துட்டுனா அங்கே பாருங்கள் மெயின் ரோடு பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதுதான் மெயின் ரோடு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் பஸ்ஸு வெளியே வர இடம். பஸ்ஸு வெளியே வரும், நேர் ஆப்போசிட்டில் நம்ம கடை இறங்கணும். ரைட் சைடில் கடை ஃபுல்லாக தார்பை அழகாக இறங்கி உள்ளே வந்தாலும் அதே மாதிரி மேலே ஏறி போய்க்கலாம். உங்களுக்கு மெயின் ரோட்டில் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். நீங்கள் ஏரியாக்குள்ளே வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து திரும்பி போகிறதுக்கு டென்ஷனுக்கு நீங்கள் வைக்கிள் வந்து விட்டு பண்ணிட்டு போயிடலாம். ரைட். மெயினாக இங்கே உங்களுக்கு மேலே என்ன ரூம்ஸ் இருக்குது. கஸ்டமர் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி லெஃப்ட் திரும்பினா ரூம்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. இப்போ இதே நீங்கள் AK கார்ஸ் வந்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து வரணும். ஸோ ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வரணும். இங்கேனா உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் தான் இருக்கும். நடந்து போய்க்கலாம். இனி என்னென்ன வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாரும் இங்கே தான் வந்து படாடிப்பாங்க, நேராக இங்கே தான் வருவாங்க. அதுக்கு வேண்டி தான் மெயினாக இந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணி கடையை நாங்கள் ரெடி பண்ணது. கஸ்டமர் நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு கரெக்டாக பக்கத்தில் எல்லாமேன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறது மோஸ்ட்லி. வேண்டி வாங்க விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி நியூ பிராண்ட்ஸு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பொருள் வேணும்னா அனுப்பிச்சலாம். எப்பயும் மெயினாக நம்ம கொரியர் சர்வீஸ் நம்மகிட்ட எப்பவுமே அது நம்ம சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நம்மகிட்ட இருக்குது கொரியர் சர்வீஸ் இருக்குது. அது நீங்கள் இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் கொரியர் சர்வீஸ் இருக்குது. AKக்கு நீங்கள் கொடுத்தாலும் கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்றும் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னாலும் பேக் பண்ணி 2 எடுத்து வச்சா பஸ் ஸ்டாண்டு. ஆமாம் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி கொரியர் கூட வச்சுக்கலாம். அது சப்போஸ் வெளியில் இருக்கீங்க கண்டிப்பாக வரவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் வாங்குங்க. வர முடியும் அப்படின்னா மெயினாக கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வெளியூர் கஸ்டமர்லாம் கார் எடுத்து வர முடியும்னு சொல்லி பஸ்ஸில் வந்துருவாங்க. பஸ்ஸில் வந்துட்டு லொக்கேஷன் எங்கே, லாரிப்பேட்டை எங்கே, மார்க்கெட் எங்கன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, பஸ் வெளியே இடத்துல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்கு. வந்து உள்ள நீங்கள் அழகாக வந்துக்கலாம். நல்ல கான்செப்ட். அதாவது செலவு மிச்சம், டக்குனு வந்து வாங்குற மாதிரி வச்சு. நிறைய கஸ்டமர் வந்து இறங்குறாங்க. எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. வந்துட்டு இறங்கி அவங்களுக்கு ரூட் தெரியாமல் நான் போய் பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு வருவேன். அப்போ பிக்கப் பண்ணவே தேவை. ஜஸ்ட் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தாலே கடை இருக்கும், இறங்கி வந்து கடைக்கு வந்துக்கலாம். ரைட். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வீடியோ வந்து நல்லாவே லென்த்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் ஆஃபர்ஸ்லாம் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆஃபர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான்.
நானும் வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக போட முடியும் போட்டுறேன் ஃபைசல். கண்டிப்பாக. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோட திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். பாய். பாய்.